புதுமை விளக்கு, புதுமையான விளக்கு ஏற்றுறாங்க 2 ஆழ்வார்கள். எது இதில் விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வார் இது பண்ணது. ஆக்சுவலாக வந்து சொல்வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற கோயிலில் வந்துட்டு பொய்கையில் பிறந்ததுனால இதுக்கு வந்து பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இவர் சும்மா நம்மளோட இதுக்காக வந்துட்டு இவர் பொய்யே பேசுவார், சுயநலவாதி அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு வையம் தகலியாக, தகலி அப்படின்னா வந்துட்டு அகல் விளக்கு, ஓகேங்களா. வையம் அப்படின்னா உலகம், உலகம் வந்துட்டு தகலியாக அகல் விளக்காக, வார்க்கடலே அதாவது கடலே பார்த்தீங்க அப்படின்னா நெய்யாக வந்துட்டு ஊத்துற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. வெய்ய கதிரோன் அதாவது சூரியன் பார்த்திங்கன்னா விளக்காக செய்கிற அப்படின்னு சொல்கிறாரு. செய்ய சுடராளியான் அப்படின்னா வந்துட்டு சுடர, அதாவது அவர் வச்சிருக்கிற சக்கரம் பார்த்திங்கன்னா சுடர் ஒளியை வந்துட்டு உமிழ்ந்துட்டுருக்குது. அந்த சுடராளியான் அதாவது ஒளி உமிழ்கிற சக்கரத்தை வச்சுருக்க யாருன்னா திருமாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூட்டினேன் சொல் மாலை, அதாவது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இடராளி நீக்குவே என்று, அதாவது இடர்னா துன்பம், ஆளி அப்படின்னா வந்துட்டு கடல், துன்பக்கடலை வந்துட்டு நீக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு சொல் மாலையை இது பண்ணியிருக்காங்க. நாம் ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பொய் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம், சுயநலவாதின்னு சொன்னோம் அப்படின்னா இவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உவமை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொதுவான விஷயமா இருக்கும். வையம் அப்படின்னா உலகம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயம், கடலும் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயம், சூரியன் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயம். ஸோ பொதுவான விஷயங்களை மட்டும் வந்துட்டு வச்சுட்டு திரி இல்லாமையே பொய் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி, திரி இல்லாமையே வந்துட்டு விளக்கேற்றுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூட்டுற மாலை கூட வந்துட்டு நல்ல பூ மாலை போடாமல் சொல் மாலையாக போடுறாரு அப்படி. அதாவது இந்த வேர்டெல்லாம் வந்துட்டு இவர் தான் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு நான் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதனால் வந்துட்டு பொய்கை ஆழ்வார் பார்த்திங்கன்னா சுயநலவாதி அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கேன். ஏன்னா பொதுவான விஷயங்களை வச்சு தான் அவர் பண்ணியிருப்பார், அவருக்கான எந்த விஷயங்களையும் வச்சுட்டு செஞ்சுருக்க மாட்டார். கடைசியாக அவர் என்ன கேட்பார்னா என்னோட துன்பத்தை நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட கேட்பார், ஓகேங்களா. அதை வச்சுட்டு சுயநலவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மாதிரி இந்த வேர்டை வந்துட்டு அவர் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா வையம் அப்படின்னா வந்துட்டு உலகம்ங்க, ஓகேங்களா. வையம்னா உலகம், எல்லாமே கண்டுபிடிச்சிருவீங்க. வெய்ய அப்படின்னா வெப்பக்கதிர் வீசும், ஓகேங்களா. வெப்பக்கதிர் வீசும். கதிரோன் அப்படின்னா வந்துட்டு சூரியன், ஓகேங்களா. சுடராளியான் அப்படின்னா வந்துட்டு ஒளிவிடும் சக்கரத்தையுடைய திருமாலை வந்துட்டு சுடராளியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இடராளி அப்படின்னா வந்துட்டு துன்பக்கடல், ஓகேங்களா. சொல் மாலை அப்படின்னா வந்துட்டு பாமாலை, இங்கே வந்துட்டு பாட்டில் வந்துட்டு மாலை சூடுற அப்படிங்கிற மாதிரி பொருள், ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு பொய்கை ஆழ்வார் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொய்கை ஆழ்வார் என்ன நம்ம சொன்ன என்னங்க வந்துட்டு சொல்வண்ணம் செய்த பெருமாள் கோயிலில் வந்துட்டு பொய்கையில் பிறந்ததுனால பொய்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இவர் என்னென்னா காஞ்சிபுரத்துக்குள்ள திருவெகா அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அந்த பெருமாள் கோயிலில் பிறந்ததுனால தான் வந்துட்டு இவருக்கு வந்து பொய்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சது, ஓகேங்களா. இந்த இதை நான் வச்சுங்க, ஓகேங்களா. திருவேகா அப்படிங்கிறது வந்துட்டு நான் வச்சுக்கோங்க. 4000 திவ்ய பதத்தில் சுயநலவாதி முதல்ல கொண்டு போய் இவரோடதே வச்சுட்டார் பார்த்தீங்களா. அதனால் இவர் வந்து சுயநலவாதி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார்து அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்ணேன். இவர் தான் வந்துட்டு ஆழ்வார், முதல் ஆழ்வார் அப்படிங்கிறதுல வந்துட்டு முதலாம் அவர், ஓகேங்களா. பொய்கை ஆழ்வார் தான் வந்துட்டு முதல் ஆழ்வார் அப்படிங்கிறதுல வந்து முதலாம் அவர், ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா பெருமாளோட அந்த 5 ஆயுதங்களில் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு அந்த பிறப்பாக வந்துட்டு வைணவம் வந்துட்டு சொல்லுது, ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு இவர் வந்துட்டு பஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு வடிவம் கொண்டவர், சங்குனோட வடிவம் வந்துட்டு இவர் அப்படிங்கிற மாதிரி வைணவம் மரபு வந்து நம்புதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பூதத்தாழ்வார் சொன்னது, ஓகேங்களா. பூதத்தாழ்வார் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, இவர் கொஞ்சம் வெகுளித்தனமானவர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இவர் ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தன்னோட உள்ளுணர்வில் தான் வந்துட்டு எல்லாமே சொல்லியிருப்பார், ஓகேங்களா. இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து எதுவா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அகல் விளக்கா என்னங்க வையத்தை பண்ணியிருக்கிறாங்க, அதாவது நெய்யை வந்துட்டு வார்கடலை வந்து நெய்யாது பண்ணி உருவகம் பண்ணியிருக்கிறார், ஓகேங்களா. திரவப்பொருள் இது திரவப்பொருள் அந்த மாதிரி. ஏன்னா வந்துட்டு பொறுத்துகளில் வந்துட்டு இந்த மாதிரி டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா பூதத்தாழ்வார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் உள்ளுணர்வை மட்டும் வச்சுட்டு இது பண்ணியிருப்பாருங்க. அதுவும் இல்லாமல் திரியும் வச்சு தான் வந்து விளக்கேற்றுற மாதிரி அவர் சொல்லியிருப்பார், ஓகேங்களா. அன்பு அப்படிங்கிறது அவரோட உள்ளுணர்வு, அதை தான் வந்துட்டு அகல் விளக்காகவும், ஆர்வம் அப்படிங்கிறது அவரோட உள்ளுணர்வு, ஆர்வமே வந்துட்டு நெய்யாகவும் சொல்கிறாரு. இன்புருகு சிந்தை, அதாவது
இனிமையுடைய உள்ளமும் வந்துட்டு திரியாவும் பார்த்தீங்கன்னா திரி இவர் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாரு. நண்புருகி நல்லபடியாக வந்துட்டு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன். ஞானச்சுடர் விளக்கை தான் வந்துட்டு ஏற்றிக்கிறாரு. தன்னோட அறிவு விளக்கை வந்துட்டு ஞானம் அப்படின்னா வந்துட்டு அறிவுங்க. அறிவு விளக்கை வந்துட்டு ஏற்றிக்கிறாரு நாரணருக்கு. அதாவது திருமால் அப்படிங்கிறத டைரெக்டாகவே சொல்லிட்டாரு. ஞானத்தமிழ் புரிந்த நான் வந்து ஞானத்தமிழ் கற்ற நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இவர் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் எதையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவர் வந்து இது பண்ணல. பார்த்தீங்கன்னா அன்பு, ஆர்வம், சிந்தை, ஞானச்சுடர் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியை பார்த்தீங்க அப்படின்னா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி என்னை துன்பத்திலேருந்து காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கவே மாட்டார். அதனால் இவர் வெகுளி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அடுத்தது என்ன அப்படின்னா தகழி அப்படின்னா வந்துட்டு அகல் விளக்குன்னு சொல்கிறாங்க. நாரணன் அப்படின்னா வந்துட்டு திருமால், ஞானம் அப்படின்னா அறிவு. ஓகேங்களா. பூதத்தாழ்வார் பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் வந்துட்டு பிறந்திருக்கிறார். ஓகேங்களா. மாமல்லபுரத்தில் பிறந்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கிற வெகுளித்தனமாக இருக்கிறதுனால 2ஆம் திருவந்தாதியை வந்துட்டு இவர் ஏற்றினார் அப்படிங்க. முதல் திருவந்தாதி அவர் சுயநலமாக இருக்கிறனால முதல்ல போய் பிடிச்சிட்டாரு. பூதத்தாழ்வார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெகுளியாக இருக்கிறனால 2ஆம் திருவந்தியை வந்துட்டு எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் ஆழ்வாரில் வந்துட்டு 2ஆவது இருக்கக்கூடியவர் தான் வந்துட்டு இவர் பூதத்தாழ்வாங்கிறது. 3ஆவது ஆழ்வார் பார்த்தீங்க அப்படின்னா பேயாழ்வார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ என்னென்னா வந்துட்டு இவர் வந்து ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா திருமாலோட ஆயுதங்களில் ஒரு ரூபா இது பண்ணுவோம் இல்லைங்களா. இவங்க வந்து கௌமோதகி அப்படிங்கிற வந்துட்டு கதாயுதத்தோட வடிவமாக வந்துட்டு இவரை வந்துட்டு வைணவம் வந்துட்டு நம்புது. அவரோட வடிவமானவர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு அந்தாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. அந்தாதினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகேங்களா. ஒரு பாடல் இருக்குது இல்லைங்களா. ஒரு பாடல் இருக்கிற ஒரு இறுதி பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லோட அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தொடக்கமாக வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இடையில முடிஞ்சது பார்த்தீங்கன்னா தொடக்கம் அப்படின்னு முடிஞ்சதுன்னா தொடக்கம் அப்படிங்கிறத கொண்டு பாடல் தொடங்குவாங்க. அதுதான் வந்துட்டு அந்தாதி. ஒரு சொல்லினோட இறுதி எடுத்து முதலாக வந்துட்டு இது பண்ணுறதா வந்துட்டு அந்தாதின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது பாடலின் இறுதி சொல்லோ அசையோ அல்லது அடுத்து வரும் சொல்லும் பாடலுக்கும் முதலாக அமைவதை வந்து அந்தாதின்னு சொல்கிறாங்க. அந்தாதியாக அமையப்படும் பாடல்கள் அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆழ்வார்கள்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திருமாலை போற்றி பாடியவர்கள் தான் வந்துட்டு 12 ஆழ்வார்கள். 12 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார்கள். அதில் 2 ஆழ்வார்கள் பாடினது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற பாடலில் வந்துட்டு தொகுத்துருக்குறாங்க. எல்லா ஆழ்வாரும் பாடினதை வந்துட்டு. ஓகேங்களா. இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து நாதமுனி. இது ஒவ்வொன்றும் கொஷினுங்க. ஓகேங்களா. 4000 திவ்ய பிரபந்தமாக வந்துட்டு ஆழ்வார் பாடினதை தொகுத்துருக்குறாங்க. இதை தொகுத்தவர் வந்துட்டு நாதமுனி. ஓகேங்களா. 12 ஆழ்வார்களில் வந்துட்டு பொய்கை ஆழ்வார் வந்து 1ஆம் ஆழ்வார், பூதத்தாழ்வார் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆழ்வார், பேய் ஆழ்வார் வந்துட்டு 3ஆம் ஆழ்வார் வந்துட்டு 3ஆம் ஆழ்வார்னு சொல்லி இவங்க 3 பேரும் தான் வந்துட்டு முதல் ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு 2லேயுமே அவங்க பாடின முதல் பாடல் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதை நோட் பண்ணி இடராளி நீக்குவ அப்படின்னா இடர் அப்படின்னா வந்துட்டுங்க துன்பம். ஓகேங்களா. ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர். ஓகேங்களா. இன்பு கூட்டல் உருகுன்னு சொல்லியிருக்கிறது இன்புருகுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அடுத்தது அன்பை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, அன்பை தான் வந்துட்டு விளக்கா தகலியாக அகல் விளக்காக, ஆர்வம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெய்யாக பண்ணியிருப்பார், சிந்தையை பார்த்தீங்க அப்படின்னா இடுதிரியாக பண்ணியிருப்பார், ஞான விளக்கை ஏற்றியிருப்பார். ஓகேங்களா. ஸோ ஈல வரும் இன்புருகு சிந்தை அப்படின்னு சொல்லிட்டு வரும், அப்புறம் வரும் அந்த மாதிரி அந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அறம் என்னும் கதிர், அறங்கிற ஒரு கதிரை ஈன்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்பாடியார் அப்படிங்கிறவர் வந்துட்டு பாடியிருக்கிறார். ஓகேங்களா. இது முனைப்பாடியார் வந்துட்டு பாடியிருக்கிறாரு. முனைப்பாடியார் எங்கே பாடுறாரு அப்படின்னா ஒரு வயலினோட ஓரத்தில் வந்துட்டு பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. முனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓரத்துலேருந்து பாடுறாரு அப்படின்னா வந்துட்டு முனைப்பாடியார் அப்படின்னு சொல்லி வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் உழவு தொழிலோட வந்துட்டு செஞ்சுருப்பார். ஓகேங்களா. இப்போ கம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உழவரோட கை தான் வந்துட்டு வேல்வேந்தர் நோக்கி, அதுக்கப்புறம் உழவை பற்றி பாடுறது அப்படிங்கிறது வந்து முனைப்பாடியார். ஏன் சொல்கிறேன்னா கம்பரோட சொல்கிறேன்னா கம்பர் பிறந்த ஆண்டு நூற்றாண்டு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டு, இவர் 13ஆம் நூற்றாண்டு. ஸோ கம்பருக்கு அப்புறம் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நினைவச்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். ஓகேங்களா.
இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இன்சொல் எதெல்லாம் வந்துட்டு விளைநிலம், அதாவது வயலோட, அதாவது உழவு தொழிலோட எப்படி ஒன்றாகுதுன்னு சொல்கிறாரு. இன்சொல் பார்த்தீங்க அப்படின்னா விளைநிலனாக, அதாவது இனிமையான சொல்ல பார்த்து விளைநிலனாக. ஈதல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கறது பார்த்தீங்க, ஈதல் அப்படின்னா கொடுத்தல். ஓகேங்களா, கொடுத்தல் தான் வந்துட்டு வித்து, அதாவது விதை அப்படின்னு சொல்கிறார். வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல்கள் வந்துட்டு களை கட்டுறதுன்னா, களைன்னா என்னங்க, தேவையில்லாதது. தேவையில்லாததை வந்து நம்ம நீக்குவோம் இல்லைங்களா, அதனால வன் சொல்ங்கிறது தேவையா, அதாவது கொடுஞ்சொல்கள், அதாவது இனிமையற்ற சொல்கள் பார்த்தீங்கன்னா களை மாதிரி கட்டி எடுத்துடணும். வாய்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உரம் அப்படிங்கிறாரு. எருவட்டி அப்படின்னா வந்துட்டு உரம், ஒரு வகையான உரம். ஓகேங்களாங்க, இயற்கையான உரங்க அது. அன்புங்கிறது என்னன்னா நீர்ப்பாய்ச்சி, அன்புங்கிற நீர்ப்பாய்ச்சி. அறக்கதிர் ஈன, அறக்கதிர் ஈன அப்படின்னா வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது, நம்ம பெறது. ஓகேங்களா, ஓர் பைங்கூல் அப்படின்னா வந்துட்டு அதாவது இளமையான ஒரு கதிர். ஓகேங்களா, பைங்கூல் அப்படின்னா வந்துட்டு பசுமையான பயிர். சிறுகாலை செய் அப்படின்னா அந்த மாதிரி வாங்கினது, பசுமையான புல் வாங்கணும்னா வந்துட்டு இது சின்ன வயசுலேருந்தே கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த பாடலோட மீனிங். ஓகேங்களா, வித்து அப்படின்னா வந்துட்டு விதைங்க. ஓகேங்களா, வித்து அப்படின்னா விதை. ஈன அப்படின்னா பெற. நிலம் அப்படின்னா வந்து நிலன் அப்படின்னா வந்துட்டு நிலன். ஓகேங்களா, இது வந்துட்டு கடைப்போலிங்க. ஓகேங்களா, பொருள் மாறாமல் இருக்கும், அந்த வேர்டு மாறினாலும் கடைசியில் இருக்கிற சொல் மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்கும். ஓகேங்களா, களை அப்படின்னா வேண்டாத செடி, அதனால தான் வந்துட்டு வன் சொல் களைகட்டுன்னு சொல்லுவாங்க. பைங்கூல் அப்படின்னா வந்துட்டு பசுமையான பயிர். இதை பார்த்துக்குங்க, பைங்கூல் அப்படின்னா வந்துட்டு பசுமையான பயிர், வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா. வன் சொல் அப்படின்னா வந்துட்டு கடுமையான சொல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன், முனைப்பாடியார் அப்படின்னாவே என்னென்னா வயல் ஓரத்தில் அப்படின்னா வந்துட்டு முனை அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டு, முனைப்பாடியார் தான் வந்துட்டு வயல் சம்மந்தப்பட்டது வந்துட்டு நல்லதை கெட்டதை பற்றி பாடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பாடுறது என்ன, சமணம் போட்டு பாடினாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அவர் வந்துட்டு சமண புலவருங்க. ஓகேங்களா, முனைப்பாடியார் வந்துட்டு பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு சமண புலவர். காலம் பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா, கம்பருக்கு அப்புறம் இப்போ அடுத்த நூற்றாண்டில் பிறந்திருக்காரு, 13ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்காரு. ஓகேங்களா, இவர் இயற்றியது பார்த்தீங்கன்னா அறக்கதிரின்றது அப்படிங்கிற மாதிரி தானே இயற்றிக்கிறாரு. ஸோ இவர் எழுதுனது பார்த்தீங்கன்னா அறநெறிச்சாரம். ஓகேங்களா, அறநெறிச்சாரம் அப்படின்னா அறக்கருத்துக்களை கூறுறது. இப்போ என்னென்னா இது 225 பாடல்கள், மொத்தமே பார்த்தீங்கன்னா 225 பாடல்கள் இருக்குது. இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, அகநானூரில் வந்துட்டு நம்ம 255வது பாடல் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. குமரன் ஆகனார் அப்படிங்கிறவர் எழுதினார். அதில் பார்த்தீங்க அந்த 5ங்கிறத எடுத்துகிட்டு 2ன்னு சொல்லி மாற்றினீங்க அப்படி, 2 வந்துட்டு 2ன்னு சொல்லி மாற்றினீங்க அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்து அறநெறிச்சாரத்தில் உள்ள மொத்த பாடல்கள். இன்றைக்கி அறநெறிகளை தொகுத்து கூறியதால் அறநெறிச்சாரம்ங்கிற பேர் இருக்குது. இது வந்துட்டு 15வது பாடல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2ல் தானே சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஸோ 13ஆம் நூற்றாண்டில் பிறந்தவரோட ப்ளஸ் 2 கூட்டுனா வந்துட்டு 15வது பாடல் இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அதனால் வந்துட்டு இப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, காந்தியடிகள் எப்பொழுதும் வாய்மையே பேசினார். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னா இனிமை கூட்டல் சொல். அறம் கூட்டல் கதிர்ங்கிறது வந்து அறக்கதிர். இளமை என்பதன் சொல்லின் எதிர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முதுமை. ஓகேங்களா, இவர் என்னங்க, விளைநிலம் பார்த்தீங்கன்னா இன்சொல்லாகவும், விதையை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈகையை வந்துட்டு விதையாகவும், கலையை பார்த்தீங்கன்னா வன் சொல்லாகவும், உரம் பார்த்தீங்கன்னா உண்மை, அதாவது வாய்மை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இது வந்துட்டு இந்த மாதிரி இப்படியும் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னவெல்லாம் எதவா வந்துட்டு சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஒப்புரவு நெறி அப்படின்னாவே நீங்கள் ஆபத்துக்கு வர்றது என்னன்னா குன்றக்குடி அடிகளார் தாங்க, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தான் வந்துட்டு. ஒப்புரவு நெறி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து கொடுக்கறதுங்க, தங்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை வந்துட்டு கொடுக்கறது. நான் கொடுக்குறேன் நீ வாங்குற அப்படிங்கிற இது இல்லாமல் நீ உரிமையாக எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதா வந்துட்டு ஒப்புரவு நெறிங்க. இதுதான் வந்துட்டு ஒப்புரவு நெறிக்கான டெஃபினேஷனாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதை தான் ஃபுல்லாக இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ என்னென்னா கொடுக்கறத பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர் தாழ்வு மனப்பான்மை ஏற்படாத வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பு அப்படிங்கிறது. ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களே உரிமையோடு எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுதான் ஒப்புரவு நெறின்னு சொல்கிறாங்க. நான் கொடுக்குறேன், நான் ஏதாவது கொடுக்குறேன், நீ வாங்குற அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நான் வள்ளல் நீ வந்துட்டு வாங்குற அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நான் வந்துட்டு கொடுக்குறேன், நீ வந்துட்டு உரிமையோடு நீ எடுத்துக்கோ, நீ என் உறவினர் மாதிரி அப்படின்னு சொல்கிறதாங்க ஒப்புரவு நெறி. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, வாழ்வின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தலைப்பில் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க.
வாழ்வின் குறிக்கோள், நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா குறிக்கோளோட இதுன்னு சொல்கிறாங்க. சும்மா வந்துட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வாழ்கிறது எல்லாத்தினாலையும் முடியும், ஓகேங்களா. இயற்கை கூட வந்துட்டு வாழ்ந்துரும். ஆனால் வந்துட்டு நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றுவிட்டால் தான் வந்துட்டு நம்ம வாழ்கிறதுங்கிறது வந்துட்டு எளிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா தொண்டினையே குறிக்கோளாக கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தொண்டினையே குறிக்கோளாக கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறிக்கோளோட தான் வந்துட்டு ஒப்புரவு நெறியை வந்துட்டு திருக்குறள் அறிமுகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு மக்கள் ஒருவருக்கொருவர் கடமையை செய்வதற்குரிய கடமையும் செய்யணும், அட் த சேம் டைம் உரிமையும் பெற்றுக்கணும் உரிமையோட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. இது யார் திருவள்ளுவர் சொல்லிய ஒப்புரவு நெறி, ஓகேங்களா. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்னும் பொதுமையுடைமை நெறியே வந்துட்டு வள்ளுவரின் வாழும் நெறி, ஓகேங்களா. இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறது சார்ந்தது, ஓகேங்களா. எந்த நெறி வந்துட்டு திருவள்ளுவரின் வாழும் நெறினா வந்துட்டு பொது உடைமை நெறியே வந்துட்டு திருவள்ளுவரின் வாழும் நெறி. எல்லோருக்காகவும் ஒருவர் வந்து எல்லோருக்காகவும் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒருவருக்காகவும் இருக்கணும், ஓகேங்களா. தனிப்பட்ட யாரும் வந்துட்டு பாதிப்படையாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. வாழ்வும் ஒப்புரவும் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த உதவி செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லாபத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அது பார்த்திங்கன்னா வணிகம் மாதிரி, அதனால் வந்துட்டு ஒருத்தர் உறவினர் மாதிரி நினச்சிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஒருத்தர் உதவி செய்யும்போது அதன் தரும் பயனை விட யார் செய்கிறாங்களோ உதவி அவங்களோட மனப்பான்கு உணர்வு ஆகியவற்றை அடிப்படையில் தான் வந்துட்டு மதிப்பிடப்படுதுன்னு சொல்கிறாங்க, தரத்தையும் காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஏனோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ மனசில் வச்சுட்டு அப்படி கொடுத்துட்டு மனசில் வந்துட்டு ஒரு அந்த கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் கொடுக்குறது அது வந்துட்டு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவர் அதனோட மனப்பான்கு அறிஞ்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் உதவி செய்கிறது பார்த்தீங்கன்னா தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாம், அது வந்து வணிகம் போன்றதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எப்படி உதவி செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா, உறவு பாங்குல எண்ணி உரிமையுடையவராக நினைத்து உதவி செய்வதற்கு பதில் எடுத்துக்கொள்ளும் உரிமையை வந்துட்டு வழங்குறதா ஒப்புரவுன்னு சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு இதில் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஒப்புரவினோட இயல்பு அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, ஒப்புரவுங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா அந்நியர் மாதிரி நினைக்கக்கூடாது, உறவினர் மாதிரி நினைக்கணும், ஓகேங்களா. அவங்க பார்த்தீங்கன்னா கடமையும் உரிமையும் உடையவர்கள், வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கடமையும் இருக்குது உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒப்புரவு நெறியில் வள்ளல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, வாங்குபவரும் கிடையாது, ஓகேங்களா. இது என்னென்னா உடைமை, அதாவது தனிப்பட்ட தனக்கு தான் சொந்தமானது மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அறநெறி சார்ந்த குறிக்கோளாக வந்துட்டு உடைமையாக இருக்கணும், யார் வேணால் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும் உரிமையோட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஒப்புரவல் பார்த்திங்கன்னா ஈதல் ஏற்றல் அப்படிங்கிற வழி என்பதன் வழியாக அமையும். புறவலர் இரவலர் உறவு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, நான் கொடுக்கறது அவங்க எடுக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையும் உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு முறையாக அமைவதால் கடமைகளும் உரிமைகளையும் வந்து வழங்குகின்றனன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. பொருளீட்டலும் ஒப்புரவும், ஓகேங்களா. ஒருத்தர் பொருளீட்டும் போது என்னன்னா வந்துட்டு தனக்கு மட்டும்தான் அப்படின்னு பொருளீட்டி தான் மட்டும் அனுபவிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய திருடர்கள் உருவாகுவாங்க, ஓகேங்களா. ஒருத்தவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு திருடர்கள் உருவாங்க. இதுவே வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அது பொதுவிடமே இருக்கும்போது யாரும் அதை திருட மாட்டாங்க இல்லைங்களா. அதுதாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருளீட்டுதலில் பார்த்திங்கன்னா அந்த நுகர்தலில் பார்த்திங்கன்னா அறிவியல் பாங்கு தேவைன்னு சொல்கிறாங்க. ஸோ அறிவியல் இதையும் கருத்துக்களையும் கொண்டு வராரு குன்றக்குழி அடிகளார். ஏன்னு சொல்கிறாங்கன்னா அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்துட்டு நடத்திக்கிறாருன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்துட்டு அறிவியல் இதையும் சார்ந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அதனால் அறிவியலை வந்துட்டு குன்றக்குடியிலார் தான் வந்துட்டு இதில் நடத்தினாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா, தான் சம்பாதிக்கிறத வந்து தான் மட்டும் இல்லாமல் நான் மட்டும்தான் உண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவன் முழிச்சான் அப்படின்னா வந்துட்டு அந்த நிலை பாதிக்கப்படுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வாழ்வு பார்த்திங்கன்னா அறநிலைய பாதுகாப்பு வாழ்வாக அமையணும் அப்படின்னு முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா அப்பரடிகள், ஓகேங்களா. திருநாவுக்கரசர், ஓகேங்களா. அவர் தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை வழிமொழிந்தவர் யார் அப்படின்னா அதில் காந்தியடிகள் வந்துட்டு வழிமொழிந்திருப்பாங்க. இப்படி கூட டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம்.
அறநிறைய பாதுகாப்பு வாழ்வாக இருக்கணும்னு சொல்லி முதல் கூறியவர் வந்து அப்பரடிகள். யாருன்னு கேட்டாங்கன்னா அப்பரடிகள். அதை வழிமொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு காந்தியடிகள். பாவேந்தர் பாரதிதாசனும் இதை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரதிதாசன், நோட் பண்ணுங்க, பாரதியார் கிடையாது, பாரதிதாசன். ஓகேங்க. உலகம் உண்ண உண், மற்றவங்களுக்கும் உண்ண கொடுத்து உண்ணு, உடுத்த உடுப்பாய், அதாவது மற்றவங்களுக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நீயும் உடுத்து அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. ஓகேங்களா. ஒருத்தவங்க வந்துட்டு செல்வத்தை வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒப்புரவு வாழ்க்கை வாழ்கிறது தான் வந்துட்டு அது பயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. பொருளீட்டில் பார்த்தீங்கன்னா தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று. ஓகேங்களா. அது அந்த அறிவியல் கருத்தே கிடையாது. ஓகேங்களா. ஒரு பொருள் விட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு சமூகமும் பார்த்தீங்கன்னா வழங்கி மகிழ்த்து வாழணும். அப்படி மகிழ்வித்து வாழ்கிறதுக்கு பொருள் தேவை அப்படிங்கிற மாதிரி நீ தான் பொருள் ஈட்டணும் வழியா தான் மட்டும் வாழ்கிறதுக்காக பொருள் ஈட்டணும் அப்படிங்கிறது வந்துட்டு கிடையவே கிடையாது. மற்றவங்கள மகிழ்விக்கிறதுக்காக பொருள் தேவை, அதுக்காக நான் பொருள் ஈட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுன்றாங்க. ஓகேங்களா. நான் இறக்கும்போது, அதாவது ஒருத்தங்க வந்துட்டு கேட்கும்போது நான் இல்லைன்னு ஏவது கரத்தல் அப்படிங்கிறது அறிவியல் அன்று, அறமும் அன்று. அதை வந்துட்டு நீ கேட்டேன்னா நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சம்பாரித்த பொருளை யார் துன்பப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து சமூகத்தின் நிலை அந்த துன்பத்திலிருந்து மாற்றதா வந்துட்டு கரெக்டான அறிவியல் இது கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அறமும் அன்று செய்வது செய்து பொருள் ஈட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை. பொருள் ஈட்டல், சேர்த்தல், பாதுகாத்தல் மனிதனில் நடைபெறும் ஒரு பணி இல்லை, ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம், அதை விட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து எனவும் கூறுவது தமிழ் மரபு. ஓகேங்களா. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. வறுமையை குன்றக்குடிகளார் எதோடு ஒப்பிடுகிறார், தமிழ் மரபு எது ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா. செல்வத்தை வந்துட்டு மருந்தோடையும் ஒப்பிடுறாரு. ஓகேவா. மருத்துவர் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணுறது கேட்பாங்க. செல்வத்தை மருந்தோடையும் ஒப்பிடுறாரு. ஓகேங்களா. பொருள் தேட வாழ்க்கையில் லட்சியம் அன்று, பொருள் தேடுறதா வாழ்க்கையில லட்சியம் கிடையாது, பொருள் வாழ்க்கையினோட ஒரு கருவி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல அறிவும் பண்புடையவர்களுக்கு பணம் வந்துட்டு பணியால் அதுவாக வந்துட்டு பணிஞ்சு நிற்கும். ஆனால் வந்துட்டு அது இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பண்பும் நல்ல பண்பும் அறிவும் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது பணம்ங்கிறது வந்து மோசமான எஜமானா மாறிடும். அதுதான் வந்துட்டு பெரியதாகி அதிகாரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி வறுமையும் கூட துணை செய்யும் சொல்லி சொல்கிறாரு. பொருளும் தேவை, அதை தூக்க திறனும் தேவை. பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம், செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம் அப்படிங்கிறத வந்துட்டு புறநானூறு சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. செல்வத்து பயனை ஈதல், செல்வத்தோட பயனே வந்துட்டு ஈதல், அதாவது கொடுத்தல். துய்ப்பேன், நான் மட்டும்தான் வந்துட்டு இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு புறநானூறு கூறுது. ஓகேங்களா. இந்த அடி வந்துட்டு புறநானூரோட ஃபேமஸான ஒரு இதுங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒப்புரவின் பயன். ஒப்புரவுனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஊருணி பார்த்தீங்க அப்படின்னா, ஊருணி அப்படின்னா வந்து தண்ணி நிறைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா யார் வேணால் எடுத்து குடிக்கலாம், அதுக்கான உரிமை இருக்குது. அந்த மாதிரி தான் ஒப்புரவு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழுத்த மரம் பார்த்தீங்கன்னா அதனோட கனிகளை வந்துட்டு யார் வேணால் எடுத்து சாப்பிட்லாம். ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒப்புரவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. மருந்து மரம் பார்த்தீங்கன்னா யார் நோயில் இருக்கிறாங்களோ அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஒப்புரவு. ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு ஒப்புரவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊருணியோ பார்த்தீங்கன்னா அதை அகழ்ந்து தண்ணீர் தேக்கி வைக்கிறதுக்கு மனித ஆற்றல் தேவைப்படுது, அதுதான் கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா. இப்போ அதாவது பழுத்த மரம் வந்து கனியை தரணும் அப்படின்னா அதை மனிதன் நட்டு வைக்கணும், அதுதான் மனிதனோட கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நீ நட்டு வச்சாதான் அதனோட பழம் அப்படிங்கிற உரிமையை நீ பெற முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கடமையும் இருக்குது உரிமையும் இருக்குதுன்னு ஏன் சொன்னாருன்னு புரியுதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மருந்து மரத்தையும் பார்த்தீங்கன்னா நட்டு வச்சாதான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மனிதன் தான் நட்டு வச்சணும். ஸோ அதுதான் கடமை, அப்போ தான் யூஸ் பண்ணுறங்கிறத உரிமையை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது என்னன்னா ஒப்புரவும் கடமையும், அதை தான் சொல்லியிருப்பார் மேலே சொல்லியிருந்தேன். ஊருணியை வந்துட்டு அகழ்ந்தவன் மனிதன். ஓகேங்களா. அந்த ஊருணியில் தண்ணீரை கொண்டு வந்து தேக்கியது யார்? மனிதர் தான். ஊருணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமையும் பொறுப்புணர்வுடனும் கூட்டு பொறுப்புடனும் செய்யப்பெற்றால்தான் ஊருணியில் வந்துட்டு தண்ணீர் நிறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா. அகழ்ந்து எடுத்து தண்ணீரை தேக்கி வச்சாதான் எடுத்து பயன்படுத்த முடியும். ஓகேங்களா.
அதுதான் வந்துட்டு குடிக்க முடியும். பயன்தரும் மரங்களை வளர்த்தால்தான் கனிகள் கிடைக்கும், தின்று அனுபவிக்கலாம். மனிதன் படைப்பை தொடர்ந்து தான் நுகர்வு வருகிறது. ஸோ கடமை தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நுகர்வு வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒப்புரவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே போல் மருந்து மரங்களையும் நட்டு வைத்தால் தான் பயன்படுத்தப்பட முடியும். அதனால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு. ஓகேங்களா, இது டிஎன்பிஎஸ்சி கேட்குற சான்ஸ் இருக்குதுங்க. ஒப்புரவாண்மையுடன் வந்துட்டு வாழ முதலில் தேவைப்படுது உழைப்பு. பொருள்களை வந்துட்டு படைக்கும் கடமை நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது. கடமைகள் ஏற்றப்பெறாமலே ஒப்புரவு தோன்றாது. ஓரோ வழி தோன்றினாலும் நிலைத்து இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊருடன் நீர் நிறைந்த அற்றே உலகாம் பேரறிவாளன் திரு. ஓகேங்களா, அதாவது பேரறிவாளன், அதாவது நல்ல மனுஷங்கிட்ட இருக்கிற செல்வம் எதுக்கு போல அப்படின்னா வந்துட்டு ஊருணையில் நீர் நிறைஞ்சிருக்குது, யார் வேணால் யூஸ் பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒரு நல்ல மனிதங்கிட்ட இருக்கிற செல்வமும் கூட அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இதனோட பொருள். பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். ஓகேங்களா, இப்போ என்னென்னா பயனுடைய மரம் பழுத்து வந்துட்டு மற்றவங்களுக்கு பயன்படுறது போல் நல்ல பண்புடையிட்ட சேரக்கூடிய செல்வமும் பார்த்தீங்கன்னா பயன்புடையதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் அற்றால் அப்படின்றதெல்லாம் வர்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உவம உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா என்னங்க, அது ஓமையணி. ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நில்லாது. கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டுழைப்பில் ஈடுபட்டால் தான் ஒப்புரவு நெறி தோன்றும், வளரும், நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா, நிறைவாக நாம் இன்று வாழ்வது உண்மை, வாய்ப்புகளும் அருமையானவை. இன்று நான் நன்றி என்று எண்ணி பாழடிக்காமல் இன்றைக்கே தொடங்குங்க, குறிக்கோளை உருவாக்குங்க, அதன்படி செயல்படுத்துங்க. புவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம், புவியை நடத்துவோம், பொதுவில் நடத்துவோம், உலகம் உண்போம், உலகம் உடுத்துவோம், எங்கும் உலகம் தங்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம், மண்ணுலகத்திலும் மின்னுலகமும் காண்போம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்க, அதாவது குன்றக்குடி அடிகளார் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தன் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர். இதில் இருந்தே தெரியுதுங்க, இவர் எழுதினது ஒப்புரவு நெறி அப்படிங்கிற ஒரு நூலிருந்தே வந்துட்டு தெரியுது. மக்கள் பணியையே வந்து இறைப்பணியாக எண்ணி வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திரு குன்றக்குடி அடிகளார். ஓகேங்களா, குன்றக்குடி அடிகளார் என்ன அப்படின்னா வந்துட்டு மக்களோட இதையும் பார்ப்பாரு, கடவுள் ஆன்மீகத்திலையும் இது பண்ணவர், அறிவியல் சம்மந்தப்பட்டவரும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது திருக்குறளோட நிறைய பரப்புதலை வந்துட்டு தன் வாழ்நாள் கடமையாக கொண்டார். ஓகேங்களா, அப்போ திருக்குறள் மேலேயும் அவர் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா இதை வந்துட்டு எதுக்காக அப்படின்னா சொன்னேன் அப்படின்னா இது என்னென்ன நூல் எழுதுனாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா, அடுத்தது குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் இவர். தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டும் சமூகத்தொண்டும் இலக்கியத்தொண்டும் மாற்றியவர். ஓகேங்களா, பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டும் சமூகத்தொண்டும் இலக்கியத்தொண்டும் மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் திரு குன்றக்குடி அடிகளார். ஓகேங்களா, திருக்குறள் நிறைய பரப்புவதையே தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். ஓகேங்களா, திருக்குறள் வகுப்பை நடத்தினவர் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளார் முனுசாமி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு நடத்தியிருப்பார். இவர் என்னென்னா வந்து நிறைய பரப்பியிருப்பார், திருக்குறள் நிறைய பரப்பியிருப்பார். ஓகேங்களா, நாயன்மார் அடிச்சுவற்றில் அப்படின்னு எழுதியிருந்தாவே ஒரு கடவுள் மேலே ஒரு அன்பு கொண்டவர் தான் வந்துட்டு நாயன்மார் அடிச்சுவற்றில் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஓகேங்களா, குறச்செல்வம். ஓகேங்களா, அதாவது குறள் நெறிகளை வந்துட்டு பரப்புறதுனால வந்து குறச்செல்வம் அதை வந்து செல்வமாக கருதிட்டார். ஓகேங்களா, இப்போ வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணது யார் அப்படின்னா முனுசாமி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பார். திருக்குறளார் முனுசாமி அப்படிங்கிற எழுதியிருப்பார். இவர் வந்து குறச்செல்வம் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா, குறச்செல்வம் எழுதியிருக்கிறார். ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயங்கள் அப்படிங்கிறத பற்றி எழுதினாவே ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு எழுதியிருக்கிறாருன்னு நான் வச்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனில் குன்றக்குடி அடிகளார் இருந்தார்னா அவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துணும். ஓகேங்களா, அடுத்தது என்னென்னா இந்த நூல்களையெல்லாம் எழுதியிருக்காரு. அருளோசை அப்படிங்கிற ஒரு இதழ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட இதழ் நடத்தினார் அப்படின்னா வந்துட்டு அது குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அறிவியல் கருத்து இப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அறிவியல் அப்படின்னு எழுதியிருந்தாலும்
அது வந்துட்டு குன்றக்குடியார் நடத்திய இதழ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறிய கருத்துக்கள் தான் நம்மளுக்கு பாடப்படிகளாக வந்துட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்பது வந்து பொதுவுடைமை நெறி. இது திருக்குறளில் வந்துட்டு சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்வத்தின் பயனை ஈதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது நக்கீரர். ஓகேங்களா. வறுமை பிணி என்றும் செல்வத்தை வந்துட்டு மருந்துன்னு சொல்லியிருப்பார். கன்ஃபியூஸ் ஆயிருக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லையா, மருந்துன்னு சொல்லியிருப்பார். உலகம் உண்ண உழுக்க உடுப்பாய் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்துட்டு பாரதிதாசங்க. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா. எளிது அப்படின்னா வந்துட்டு எதிர்ச்சொல் என்னங்க, அரிது. ஓகேங்களா. ஈதல் அப்படின்னா வந்துட்டு கொடுத்தல். ஸோ அப்போ வந்து ஏற்றல். ஓகேங்களா. அந்நியர் அப்படின்னா என்னங்க, மற்றவங்க. ஸோ அப்போ உறவினர் எதிர்ச்சொல். இரவலர் அப்படின்னா வந்துட்டு வாங்குறவங்க. ஸோ கொடுக்குறவங்க புறவலர். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு எதிர்ச்சொல்.